முதலீட்டு உலகத்துல குறிப்பா இந்த கிரிப்டோ உலகத்துல ஆர்வமா இருக்கிறவங்கள இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. கண்டிப்பா. அதாவது நிறைய பேரை ஆச்சரியப்பட வைக்கிற, அதே சமயம் கொஞ்சம் குழப்பத்திலையும் ஆழ்த்துற ஒரு கான்செப்ட் பத்தி தான் பேச போறோம். அதுதான் அந்த ஓஜெயில் எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களோட ஆட்டோ காம்பவுண்டிங் முறை. கரெக்ட். உங்களோட முதலீடு எப்படி தானாகவே பல மடங்கா வளருது அப்படிங்கிற லாப கணக்கீடுகளை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். உங்ககிட்ட ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் இருந்தா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் கிடைக்கிற வட்டி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போறோம். அந்த வட்டி உங்களோட முதலீட்டை எப்படி விஸ்வரூபம் எடுக்க வைக்குதுன்னு துல்லியமான எண்கள் அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு தொடக்க புள்ளி வேணும் இல்லையா? அதனால உங்க ஆரம்ப முதலீடு ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 100 டோக்கன்கள். இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தா ஒரு எல்ஜிஎன்எஸ் டோக்கனோட விலை 6 யூஎஸ்டிடி இருக்கு. அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான ஒரு மதிப்புல $6ன்னு வச்சுக்கலாம். ஆமா, $6. அப்போ உங்களோட ஆரம்ப முதலீட்டு மதிப்பு மொத்தம் 600 யூஎஸ்டிடி. இதுதான் நம்மோட பேஸ் லைன். இங்கிருந்து தான் இந்த முதலீட்டு பயணம் ஆரம்பிக்க போகுது. அந்த 600 யூஎஸ்டிடி முதலீடுங்கிறது ஒரு சிறந்த தொடக்க புள்ளி தான். ஆனா இந்த முதலீடு எப்படி வளரப்போகுதுன்னு புரிஞ்சுக்க அந்த ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது சாதாரண வட்டி கிடையாது தானே? இல்ல, கண்டிப்பா கிடையாது. நீங்க பேங்க்ல போடுற சாதாரண வட்டி மாதிரி ஒரு தடவை முதலீடு செஞ்சுட்டு மாச கடைசியிலோ அல்லது வருஷ கடைசியிலோ வட்டி வரும்னு நம்ம காத்திருக்க போறதில்ல. அப்போ ஒவ்வொரு நாளும் அதுவும் ஒவ்வொரு சில மணி நேரத்துக்கும் உங்க முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்கும். இத ஒரு அதிவேக முதலீட்டு இயந்திரம்னு கூட சொல்லலாம். ஒரு நிமிஷம், அதிவேக இயந்திரம்னு சொல்றீங்க. ஆனா நடைமுறையில இது எந்த அளவுக்கு வேகமா நடக்குது? ஏன்னா சாதாரணமாக ஒரு முதலீட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்தாலே பெரிய விஷயம். ஆமா. ஆனா இங்க ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2% 0.4% வரைக்கும் லாபம் கிடைக்குதுன்னு தரவுகள் சொல்லுது. கரெக்ட். 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 3 தடவை வட்டி குவிதான். சரியா சொன்னீங்க, 3 தடவை குவியும். கணக்கு பண்ணி பார்த்தா தினசரி 0.6% 1.2% வரைக்கும் வட்டி கிடைக்குது. இது கொஞ்சம் அதிகப்படியான வேகமா தெரியலையா? இது நிஜமாவே சாத்தியம்தானா? அந்த வேகம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இயல்பு நாள். கிரிப்டோ உலகத்துல இது மாதிரியான அதிக வட்டி விகிதங்கள், அதாவது இந்த ஏபிஒய் ரொம்பவே பிரபலம்தான். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா, இதுல இருக்கிற அந்த கணித ஃபார்முலா தான் காரணம். இதுல வட்டிக்கு வட்டி குவியும் முறை பயன்படுத்தப்படுது. காம்பவுண்டிங். ஆமா, காம்பவுண்டிங். இதுக்கான சூத்திரம் பாத்தீங்கன்னா, இறுதி அளவு சமம் ஆரம்ப அளவு பெருக்கல் 1 கூட்டல் r⁴n. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. அந்த ஆர் என் எல்லாம் என்னன்னு சொல்லிடலாம். சொல்றேன். இதுல r அப்படிங்கிறது 8 மணி நேரத்துக்கான வட்டி விகிதம். அதாவது 0.002 முதல் 0.004 வரை. சரி. அந்த n அப்படிங்கிறது 8 மணி நேர சுழற்சிகளோட எண்ணிக்கை. ஓ, சைக்கிள்ஸ். ஆமா, இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய பனிமலையோட உச்சியில இருந்து ஒரு சின்ன பனிப்பந்த நீங்க உருட்டி வெர்றீங்கன்னு வச்சுப்போம். அது ஆரம்பத்துல சின்னதா உருள ஆரம்பிக்கும். ஆனா கீழே வர வர அதுல இன்னும் கொஞ்சம் பனி சேர்ந்து கடைசியில அது ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறையா மாறும் இல்லையா? கண்டிப்பா. பெருசாகிட்டே போகும். அதே தத்துவம் தான் இங்கேயும். முதல் 8 மணி நேரத்துல கிடைக்கிற வட்டி உங்க அசல் தொகையோட சேர்ந்துடும். அடுத்த 8 மணி நேரத்துக்கு அந்த மொத்த தொகைக்கு வட்டி கணக்கிடப்படும். இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த பனிப்பந்து உதாரணம் ரொம்பவே சரியா இருக்கு. அதை கேட்கும்போது சுவாரஸ்யமா இருந்தாலும் இதோட உண்மையான வீரியம் என்னன்னு எங்களை வச்சு பார்த்தாதான் நமக்கு தெளிவா புரியும். எண்கள் தான் உண்மைய சொல்லும். ஆமா. இப்போ நம்மளோட முதலீட்டாளரான நீங்க அந்த 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை முதலீடு செஞ்சு 1 மாசம் ஆகுதுன்னு வச்சுப்போம். 1 மாதம் அப்படிங்கிறது 30 நாட்கள், அதாவது 90 சுழற்சிகள் முடிஞ்சிருக்கும். கரெக்ட். 90 சைக்கிள்ஸ். நம்ம இந்த குறைந்தபட்சம் வட்டியான 0.2% எடுத்துக்கிட்டா உங்களோட 100 டோக்கன்கள் 119.7 எல்ஜிஎன்எஸ் வளர்ந்திருக்கும். அதுவே 0.4% வட்டியா இருந்தா அது 143.3 எல்ஜிஎன்எஸ் மாறி இருக்கும். அதாவது வெறும் 30 நாட்கள்ல உங்களோட முதலீடு 43% அதிகரிச்சிருக்கு. ஆமா, இந்த 30 நாள் வளர்ச்சியே உங்களுக்கு பெருசா தெரியலாம். ஆனா அந்த பனிப்பந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உருண்டு போகட்டும். இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா? ஆமா, ஒரு 6 மாத காலத்தை எடுத்துப்போம். 6 மாதங்கள்ங்கிறது 180 நாட்கள்.
அதாவது 540 சுழற்சிகள். 540 தடவை காம்பவுண்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இப்போ கணக்கிட்டு பார்த்தா 0.2% வட்டி விகிதத்துல உங்களோட 100 டோக்கன்கள் சுமார் 294 LGNS மாறி இருக்கும். 294. சரி. ஆனா அந்த வட்டி விகிதம் 0.4% இருந்தா அது சுமார் 863 LGNS ஆக அதிகரித்திருக்கும். வாவ். இங்கே நீங்க கவனிக்க வேண்டியது வட்டி விகிதத்துல இருக்கிற அந்த சின்ன 0.2% வித்தியாசம் 6 மாசத்துல எவ்வளோ பெரிய இடைவெளியை உருவாக்குது அப்படிங்கறத தான். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. 6 மாசத்திலேயே 863 டோக்கன்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே ஒரு வருடம் கழிச்சு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. பெரிய நம்பரா இருக்கும். ரொம்ப பெரிய நம்பர். ஒரு வருடம் என்பது 365 நாட்கள், அதாவது 1095 சுழற்சிகள். 1095. 0.2% வட்டி விகிதத்துல உங்களோட ஆரம்ப முதலீடான 100 டோக்கன்கள் சுமார் 892 LGNS ஆக மாறியிருக்கும். ஆனால் 0.4% வட்டி விகிதம் முழுமையா செயல்பட்டா அது சுமார் 7966 LGNS டோக்கன்களா உருவெடுத்திருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, ஒரு நிமிஷம் இத நிறுத்தி யோசிப்போம். வெறும் 100 டோக்கன்கள் எங்கே? கிட்டத்தட்ட 8000 டோக்கன்கள் எங்கே? ஒரு வருஷத்துல இப்படி ஒரு அசுர வளர்ச்சி சாத்தியம்னு நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. இதுல எந்த பிழையும் இல்லையா? கணித ரீதியா பார்த்தா இதுல எந்த பிழையும் இல்ல. இது தூய்மையான காம்பவுண்டிங் கணிதம். ஓகே. ஆரம்பத்துல மெதுவா போற மாதிரி தெரியும். ஆனா சுழற்சிகள் அதிகரிக்க அதிகரிக்க அதோட வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு வருஷத்துல 7966 டோக்கன்கள்ங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருந்தா 2 மற்றும் 3 வருடங்கள்ல இது எந்த அளவுக்கு போகும்னு பாருங்க. சொல்லுங்க. 2 வருடங்கள்ல, அதாவது 2190 சுழற்சிகள் முடியும் போது 0.4% வட்டி விகிதத்துல உங்களோட டோக்கன்களின் எண்ணிக்கை 6,34,000 தாண்டிச் செல்லும். 6,34,000? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. 100 டோக்கன்ல ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இவ்ளோ பெரிய நம்பரா? அப்போ 3 வருஷத்துல என்ன ஆகும்னு கேக்குறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு தான் அந்த எண்கள் இருக்கும். 3 வருடங்கள், அதாவது 3285 சுழற்சிகள் முடிவடையும் போது 0.2% வட்டிக்கு உங்கள்ட்ட சுமார் 71,000 டோக்கன்கள் இருக்கும். அதுவே பெரிய நம்பர் தான். ஆனா 0.4% வட்டிக்கு உங்களோட டோக்கன்களின் எண்ணிக்கை பல மில்லியன்களை தாண்டிச் செல்லும். பிரம்மாண்டமான வளர்ச்சி இது. பல மில்லியன்களா? ஆமா. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நேரம் செல்ல செல்ல வட்டி விகிதத்தின் வீரியம் எப்படி அதிவேகமா பன்மடங்கு பெருகிருக்கு அப்படிங்கிறது தான். ஆமா, பனிப்பந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. முதல் வருஷத்துல நீங்க பார்த்த 8000 டோக்கன்கள்ங்கிற வளர்ச்சிக்கும் 3வது வருஷத்துல நீங்க பார்க்குற பல மில்லியன் டோக்கன்கள்ங்கிற வளர்ச்சிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தான் காம்பவுண்ட் வட்டியோட உண்மையான சக்தி. எண்கள் பிரம்மாண்டமா இருக்கு, அத மறுக்க முடியாது. ஆனா முதலீட்டாளர்களான உங்களுக்கு இப்போ ஒரு நியாயமான சந்தேகம் வந்திருக்கணும். டோக்கன்களோட எண்ணிக்கைய லட்சக்கணக்கிலையும் மில்லியன்களையும் அதிகரிச்சிடுச்சு. சரி, ஆனா டோக்கன்களை வச்சு நம்மால எந்த பொருளையும் கடையில போய் வாங்க முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அத விக்கணும். ஆமா, அத டாலரா மாத்துனாதான் அதுக்கு உண்மையான மதிப்பு. சந்தையில கிரிப்டோ விலை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அது ஏறும் இறங்கும். அதுதான் மார்க்கெட். டாலர் மதிப்பு ஒரு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ஒருவேளை சந்தையில எந்த மாற்றமும் இல்ல, நீங்க வாங்கின அதே 6 USDT விலையில தான் ஒரு வருஷம் கழிச்சும் LGNS டோக்கன் விக்குதுன்னு வெச்சுப்போம். அப்போ நம்ம லாபம் என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. விலையில மாற்றமே இல்லாம அதே 6 USDT-ஆகவே இருந்தா ஒரு வருடம் கழிச்சு 0.2% வட்டியில உங்களோட 892 டோக்கன்களின் மதிப்பு 5352 USDT-ஆக இருக்கும். ஓகே. அதுவே 0.4% வட்டியில உங்களோட 7966 டோக்கன்களின் மதிப்பு 47,796 USDT-ஆக இருக்கும். $47,000? ஆமா. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது உங்களோட ஆரம்ப முதலீடு வெறும் 600 USDT மட்டும்தான். டோக்கன் விலை கொஞ்சம் கூட ஏறல. ஆனாலும் ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா டோக்கன்களின் எண்ணிக்கை பெருகியதால உங்களோட 600 USDT முதலீடு இப்ப 47,000 தாண்டி நிக்குது. விலை ஏறலைனாலும் இவ்ளோ பெரிய லாபமா? அப்ப சந்தை ரொம்ப பாசிட்டிவா இருந்து டோக்கனோட விலை அப்படியே டபுள் ஆகி $6 இருந்து $12 மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? இது முதலீட்டாளர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இல்லையா? சந்தேகமே இல்லாம இது லாபத்தோட உச்சம்னு தான் சொல்லணும்.
விலை 12 USDT ஆனா சைபர் புள்ளி 2% வட்டியில உங்களோட மதிப்பு 10,704 USDT-ஆ மாறிடும். சரி. அதுவே சைபர் புள்ளி 4% வட்டியில நம்ப முடியாத அளவுக்கு 95,592 USDT கிடைக்கும். கிட்டத்தட்ட $1,00,000 நெருங்கிடுச்சு. $600 முதலீடு பண்ணிட்டு ஒரு வருஷத்துல $95,000 லாபம் பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய கனவு மாதிரி இருக்கும். ஆனா கிரிப்டோ பத்தி தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். மார்க்கெட் எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரி மேலேயே போயிட்டு இருக்காது. சில நேரங்கள்ல ரொம்ப மோசமான அடி விழும். கண்டிப்பா மார்க்கெட் கிராஷ் ஆகும். ஒருவேளை சந்தை சரிஞ்சு எல்ஜிஎன்எஸ் டோக்கனோட விலை 50% குறைஞ்சு $6 இருந்து $3 பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? முதலீடு செஞ்சவங்க நடுத்தருக்கு வந்துருவாங்களா? அதுதான் இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் மாடல்ல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். சந்தை சரிஞ்சு விலை 3 USDT-ஆக குறைஞ்சாலும் ஒரு வருடம் கழித்து சைபர் புள்ளி 2% வட்டியில உங்களோட மதிப்பு 2,676 USDT-ஆக இருக்கும். ஓ, லாபத்துல தான் இருக்கு. ஆமா, சைபர் புள்ளி 4% வட்டியில உங்களோட மதிப்பு 23,898 USDT-ஆ இருக்கும். இதை கவனிச்சிங்களா? டோக்கனோட விலை பாதிக்கு பாதி சரிஞ்சாலும் கூட நீங்க நஷ்டமடையல. உங்களோட ஆரம்ப முதலீடான 600 USDT-யை விட நீங்க பல மடங்கு லாபத்துல தான் இருக்கீங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. விலை சரிஞ்சாலும் லாபத்துல இருக்க முடியுங்கிறது எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற டோக்கன்களோட எண்ணிக்கை அந்த விலை வீழ்ச்சியை சரி கட்டிடுது. அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. அதாவது விலை சரிவின் தாக்கத்தை குறைக்க இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் ஒரு பாதுகாப்பு வலையா செயல்படுதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால ஒரு டோக்கனோட விலை குறைஞ்சாலும் ஒட்டுமொத்த மதிப்பு பெருசா பாதிக்கப்படாம இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு முதலீடு செஞ்சிடலாம்னு நினைக்க கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? கணிதம் ரொம்ப தெளிவா லாபத்தை காட்டுதே. விலை பாதியா குறைஞ்சா கூட நம்ம லாபத்துல தான் இருக்கோம். இதுல என்ன பெரிய சிக்கல் வந்துட போகுது? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் யதார்த்தம் ரொம்பவே வேற மாதிரி இருக்கும். பேப்பர்ல பார்க்கறதுக்கும் நடைமுறை சந்தையில செயல்படுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? ஒரு வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான சதவீதம் APY தர்றது சாதாரணமான விஷயம் இல்ல. நடைமுறையில இது போன்ற அதீத லாபங்கள் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது தொடர்ந்து இயங்கணும்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்புல என்னென்ன விஷயங்கள் சரியா இருக்கணும்? அத கொஞ்சம் விளக்குங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்க முக்கியமா 5 காரணிகள் தேவை. முதலாவது டோக்கன் பயன்பாடு, அதாவது டோக்கன் யூட்டிலிட்டி. மக்கள் எதுக்காக இந்த LGNS டோக்கனை வாங்கணும்? சும்மா வட்டி சம்பாதிக்க மட்டும்தானா, இல்ல நிஜமான பயன்பாடு இருக்கான்னு பார்க்கணும். ஆமா, பயன்பாடு இல்லாத டோக்கன் சீக்கிரமே மதிப்பை இழந்துடும். ரெண்டாவது உண்மையான வருவாய் மாதிரி. உங்களுக்கு இவ்ளோ வட்டி தர்றாங்களே, அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கணும். அவங்க நிஜமாவே ஒரு வியாபாரம் செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறாங்களான்னு பார்க்கணும். கரெக்ட். புதுசா வரல முதலீட்டாளர்களோட பணத்தை எடுத்து பழைய ஆட்களுக்கு வட்டியா கொடுக்கறாங்களான்னு பார்க்கணும். அதாவது இது ஒரு பான்சி ஸ்கீம் மாதிரி செயல்படக்கூடாதுன்னு சொல்றீங்க. சரி, மீதி 3 காரணிகள் என்னென்ன? மூணாவது காரணி சந்தை தேவை. இந்த டோக்கனை வாங்கறதுக்கு மார்க்கெட்ல தொடர்ந்து புது ஆட்கள் வந்துட்டே இருக்கணும். வாங்குற ஆட்கள் இல்லைன்னா விலையை நிலைநிறுத்த முடியாது. நான்காவது மிக முக்கியமான விஷயம் பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். ஆமா, உங்ககிட்ட மில்லியன் கணக்குல டோக்கன் இருக்கலாம். அதோட பேப்பர் மதிப்பு $1,00,000 கூட காட்டலாம். ஆனா நீங்க அதை வித்து பணமா மாத்த நினைக்கும் போது மார்க்கெட்ல அதை வாங்கறதுக்கு ஆள் இருக்கணும், அங்க போதுமான பணம் இருக்கணும். இதை ஒரு சின்ன தியேட்டர் உதாரணம் மூலமா புரிஞ்சுக்கலாம். தியேட்டர் உதாரணமா? அது எப்படி இதுக்கு பொருந்தும்? இப்போ ஒரு பெரிய தியேட்டர்ல 1000 பேர் படம் பார்க்கறாங்க. திடீர்னு ஒரு சின்ன தீ விபத்து நடக்குது. எல்லாரும் ஒரே நேரத்துல ஒரே ஒரு சின்ன கதவு வழியா வெளியேற நினைச்சா என்ன ஆகும்? பெரிய நெரிசல் ஏற்பட்டு விபத்து நடக்கும். அதே மாதிரி தான் உங்க எல்லார்கிட்டயும் லட்சக்கணக்குல டோக்கன் சேர்ந்துடுச்சு. எல்லாரும் ஒரே நேரத்துல லாபத்தை எடுக்கலான்னு மார்க்கெட்ல விற்க வரும்போது அதை வாங்கறதுக்கு போதுமான பணப்புழக்கம் இல்லைன்னா யாருமே லாபத்தை எடுக்க முடியாது. டோக்கன் விலை அதல பாதாளத்துக்கு போயிடும். ஓ, அது ரொம்ப ஆபத்து. இதுக்கு தீர்வா இருக்க வேண்டிய 5வது காரணி தான் பணவீக்க கட்டுப்பாடு. ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா இப்படி தொடர்ந்து புது புது டோக்கனை பிரிண்ட் செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு கட்டத்துல மதிப்பே இல்லாம போயிடும். அதை கட்டுப்படுத்த முறையான வழிமுறைகள் அந்த ப்ராஜெக்ட் கிட்ட இருக்கணும். ஆக இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும்? எண்கள் நமக்கு பிரம்மாண்டமான கனவுகளை காட்டலாம். ஒரு டோக்கன் லட்சக்கணக்கா மாறும்னு கணிதம் சொல்லலாம்.
ஆனா முதலீடுன்னு வரும்போது வெறும் கணிதத்தை மட்டும் நம்பி இறங்கிடக்கூடாது. கண்டிப்பா. அதிக வட்டி கிடைக்குதுன்னா அங்க அதிக ஆபத்தும் இருக்குங்கிறத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த பல லட்சம் டோக்கன்களுக்கு சந்தையில நிஜமான பண மதிப்பு இருக்கணுமா வேண்டாமா, அது அந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு வலிமையா செயல்படுது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு நாம விவாதிச்சதோட முக்கிய குறிப்புகளை சுருக்கமா சொல்லணும்னா, ஆட்டோ காம்பவுண்டிங் அப்படிங்கிறது கணித ரீதியா ஒரு மிகப்பெரிய ஆயுதம். உங்க டோக்கன்களோட எண்ணிக்கைய பல மடங்கு, ஏன் பல 1000 மடங்கு உயர்த்தும் வல்லமை அதுக்கு இருக்கு. ம். ஆனா அந்த எண்ணிக்கை உங்களுக்கு உண்மையான லாபமா மாறணும்னா, சந்தையோட விலை ஏற்ற இறக்கங்கள், அந்த ப்ராஜெக்டோட நம்பகத்தன்மை, அவங்க எப்படி தொடர்ந்து லாபத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சரியா அமையணும். விலை சரிஞ்சா கூட இந்த எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பை கொடுக்கும், ஆனா அதுவே முழுமையான உத்தரவாதம் ஆகிவிடாது. ரொம்ப தெளிவான ஒரு அலசல். ஆட்டோ காம்பவுண்டிங்க்கு பின்னாடி இருக்கிற மாயாஜாலத்தையும் பார்த்தோம். அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நிதர்சனமான உண்மைகளையும் ஆபத்துகளையும் அலசிட்டோம். இதையெல்லாம் கவனிச்ச உங்களுக்கு முதலீட்டு பயணத்துல சரியான முடிவுகளை எடுக்க இது ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. ஆனா இந்த விரிவான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வியை நாங்க